நாமத்திற்கு மேன்மையுண்டாவதாக. அதிகாலை ஜெபவேளையில் வந்திருக்கிற யாவரையும் நாமத்தினாலே நாளை தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 82ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவனை தப்புவீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைகள் மூலமா எங்களோடு கர்த்தர் பேசுங்க. தகப்பனே ஸ்தோத்திரம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு கட்டுமடியாக ஜெபிக்கிறோம். அந்த ஒரே ஒரு வார்த்தையினால இந்த பிள்ளைகளை திருப்தியாக்குங்க, சுகமாக்குங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். பரம்புகிறார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், பலவீனனையும் எளியவனையும் விடுவிக்க வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளில பலவீனமாய் இருக்கிறவங்க, எளியவர்களாக இருக்கிறவங்கள கர்த்தர் விடுவிக்க அவர் விரும்புகிறார். அவருடைய கோத்திரத்துல யாரும் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 105:37 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜீவிதத்திலே அநேக பகுதிகளிலே பலவீனமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலே பலவீனங்கள் ஏற்படுகிறது. சோதரர், இந்த பலவீனங்களிலும் எல்லாவற்றிலும் இருந்தும் தேவன் நம்மை விடுவிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். சோதரம். சங்கீதம் 72:13 நாம் வாசிக்கிறோம், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவன் இறங்கி எளியவரின் ஆத்மாக்களை ரட்சிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் பலவீனமாயிருக்கிற எந்த மனுஷனுக்கும் அவர் உதவி செய்கிற நல்ல அவர் தேவனாய் சொல்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய பாதையிலே பலவீனமாயிருந்த ஸ்திரீயை பார்த்து சோதரம் அந்த பலவீனத்திலிருந்து விடுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல வருடங்கள் பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்த தேவன் விடுதலையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோதரம். நம்முடைய பலவீனங்களிலும் அவர் நம்மை விடுவித்து நமக்கு பலப்படுத்துகிற நல்ல ஒரு தேவனாக நாம் கூட பலப்படும்படியாக விழித்திருந்து செபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த சோதனைக்கு செல்லாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டியது விஷயம். இந்த ஜெப ஜீவியத்தின் மூலமாக தேவன் பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை சோதனை. 13:12 நாம் வாசிக்கிறோம், தமிழகத்திலே அந்த ஸ்திரியை அவர் அழைத்து பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று. பலவீனங்கள் நம்முடைய எல்லா விதமான உயரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வார்த்தை எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக நம்மை பலப்படுத்த தேவனாலே. நாம் நம்முடைய பலவீனங்களை சாக்கு போக்காக நாம் சொல்ல முடியாது. இந்த பலவீனத்தினால நான் இதை செய்யல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றல, தேவனுடைய காரியங்களை செய்யல என்று சொல்லி நாம சாக்கு போட்டு சொல்ல முடியாது. நாம் எந்த சூழ்நிலையிலும் ஒரு பலவானாக நாம் இருக்கிறோம். சோதரர், ரட்சிக்கப்பட்ட நமக்கு
காண்டாமுடிக்கு பலம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு சோதரா நாம் ஆவி ஆத்மா சரீரத்திலே பலமுள்ளவர்களாக கூற வேண்டும் என்று சொல்லி ஒருத்தர் விரும்புகிறார். தெரிந்து ஜெபிக்கும் போது நாம் பலப்படுகிறோம். பக்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. பலவீனமான சூழ்நிலை என்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே காணப்படும். தேவ சித்தம் நிறைவேற்றும் பொழுது அநேகர் பலவீனத்தை உணர முடியும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் பலவீனமாய் வாழ்ந்தார். கிறிஸ்தவ தோட்டத்திலே அவர் பலவீனமாக வாழ்ந்தார். பலவீனப்பட்டு ஜெபித்தார். தேவ தூதர் வந்து பலப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். நாமும் கூட தேவ சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சிக்கும் பொழுது அநேக இடங்கள்ல பலவீனங்கள் ஏற்படலாம், சோர்வுகள் உண்டாகலாம். ஆனாலும் கூட நம்மை பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நாம் நிரம்பும் பொழுது நாம் ஒரு புதிய பலத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். நாம் தேவ ஆவியினாலே இறக்கப்பட்டவர்களாய் காணப்படும் போது அனுதினமும் பலப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சோதரம் அவருடைய சோதரங்கள்ல பலவீனப்பட்டது ஒருவனும் இல்லை என்று சொல்லியிருக்கார். நாம் பலவீனமாக இருக்கிற தேவ சித்தம் அல்ல. நம்முடைய ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியமும் பூமிக்குரிய ஜீவியமும் பலவீனமாக இருக்கிறது தேவன் விரும்புகிறார். பலத்தின் மேலே பலனடை ஜீவனிலே காணப்படுவார்கள் என்று சொல்லுவார். சோதரம் பலத்தின் மேலே பலமடைய முடியாது. நாம் பலப்பட்டு அதன் பின்பு சகோதரரை பலப்படுத்த நாம் தெனாலியாளாக நாம் பலப்படுவது மாத்திரமல்ல, பலப்பட்ட பின்பு பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியாது தேவன். சோதரம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நன்றார். விசுவாசத்தில் அநேகர் பலவீனமா இருப்பாங்க. அவங்க நாங்கள் வெறுக்காமல் பலவீனமா இருக்கிறவங்கள புறம்பை தள்ளாமல், ஜெபத்துல பலவீனமா இருப்பாங்க, ஆவிக்குரிய ஜீவத்துல பலவீனமா இருப்பாங்க, விசுவாசத்துல பலவீனமா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஆகாதவர்கள் என்று சொல்லி தள்ளாதபடி, குறைவுள்ளவர்கள் என்று சொல்லி அவர்கள் நியாயம் தீர்க்காதபடி அவர்கள் நம்மளோட சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சோதரா பலவீனமா இருக்கிற நம்முடைய சகோதரனுக்கு சகோதரிகளுக்கு நம்ம உதவி செய்யணும். எவ்வளவு பலவீனமா இருக்காங்க சோதரா அந்த காரியத்தை கண்டிருந்து நம்ம அவருடைய கரங்களை நாம் பலப்படுத்த வேண்டும். நாம் பலப்படுத்துறதா சொல்லி நாமும் கூட இந்த ஜீவியத்துல எந்தெந்த பகுதியில் பலவீனமா நாம் காணப்படுகிறோம் அதெல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும். காரியங்கள் எல்லாம் நான் பலவீனமா இருக்கிறேன் விஷயங்கள்ல இந்த தேவ பலத்தினால நிரப்புங்கப்பா என்று சொல்லி அவருடைய திவ்ய வல்லமையானது நம்ம அனுகிரகம் நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. உண்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லாவற்றையும் அந்த திவ்ய வல்லமை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. சோதரன் அன்றைய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். அவரை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் என்று சொல்கின்றார். சோதரன் நமக்கு ஒரு வல்லமை அவசியம். அபிஷேகத்துக்கு கூட ஒரு வல்லமையின் அபிஷேகம் நமக்கு அவசியமா இருக்கு. பலவீன என்னை விட்டு நீக்கி போடுகிறதா இருக்கு. உலகத்தில் அநேக பலவீனர்கள் நாம் பலப்பட்டால் ஒழிய அவர்களை பலப்படுத்த முடியாது. நாம் பலப்படும் எதிர்காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பலப்படும் துன்பம் சோதனை பலப்படுத்தும். ஜாதியில் பலவீனமா இருக்கிறவங்க, குடும்ப சூழ்நிலையில பலவீனமாய் பலவீனமா இருக்கிறவங்க, எத்தனையோ மிஷினரிகள் மற்றவர்களை சாப்பாட்டு கூட இல்லாம பலவீனமா இருக்கிறவங்க இங்கே தமிழ்நாட்டில் கேரளாவில் எல்லா பகுதியிலையும் இருக்கிற ஊழியர்கள் சோதனை ஒரு குறைவில்லாமல் ஜீவிக்கிறத நான் பார்க்கிறேன். நான் எத்தனையோ மிஷினரிகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல் டைம்ல தீர்க்கிறது பணம் கூட இல்லாம நிறைய பார்க்கிறேன். சோதனை பலவீனமா இருக்கிற சகோதரர்களை காணுவோம். சோதரம் எந்த சூழ்நிலையிலும்
நாம் பிறருக்கு உதவி செய்வதா நாம் காண நாம் பலப்பட்டு பிறரை பலப்படுத்துவதை தேவன் விரும்புகிறார். இந்த தேவன் இதிலே ஒரு பலமுள்ள ஆவியை வல்லமை உள்ளவனாக இருக்கிறார். நாளும் கூட ஒருவேளை நீ ஆவியில பலப்பட்டிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். ஒரு சூழ்நிலை நிமித்தமாக பலவீனங்கள் தேவர்கள் மனிதராக காணப்படலாம். சோதரம் எந்தெந்த பகுதியில பலவீனங்கள் இருக்கிறது அந்த பகுதியில் எல்லாம் தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். பலப்படுத்தி ஒரு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வார். பலம் என்கிற வார்த்தை மூடி தேவன் நம்மை பலப்படுத்தி சகாயம் அடைகிற நல்ல தேவனாக இருக்கிறார். வேலையிலிருந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு பலவீனங்களையும் தேவன் எடுத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோதரம் பலவீனமா இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் தேவன் பலப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சோதரம் அவங்க கூட நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜபத்திலே பலப்படுவோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில நிரம்பி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே பலப்படுவோம். சோதரம் இல்லையா சூரிய செடியில படுத்திருந்த பொழுது பத்தை கொடுத்து தேவனாலே பலப்படுத்தும் வார்த்தை மன்னாவின் மூலமாக நாம் பலப்பட முடியும். பலப்படுத்தின அபிஷேகம் மூலமாக நாம தேவ பலத்தை பெற்று தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பிறருக்கு உதவியாக இருக்கும்படியான கிருபைகளை தருவாரா. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற எந்த ஒரு நபருக்கு கூட தேவன் பலப்படுத்துவாரா, ஆசீர்வதிப்பாரா. இந்த நாளிலும் ஒரு தேவ பலம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக்கொள்ளும் என்று சொல்லி விசுவாசி இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். நம்மின் தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய யாருடைய வியாதிகளையும் குணமாக்க வல்லமை உள்ளவராய் அவருடைய வியாதிகளையும் குணமாக்க நல்லமையை கட்டப்பட்டிருக்க விடுதலை கொடுங்க. நீர் ஆண்டவரை சோதரம் பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படியான மருத்துவங்கள் அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பிரசுத்தமுள்ள பராமரிக்கிறார். ஆமென். 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 சோதரம் 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 சோதரம். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தேவ செய்திக்காய் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோதரம் 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 சோதரம். இயேசுதான் நமக்கு பலன். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அந்த வார்த்தை மாதிரி கர்த்தருக்காக நாம எல்லாவற்றையும் செய்யும் போது கர்த்தர் நமக்கு நல்ல பலனை கொடுக்கிறார். அதுக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். வேதம் சொல்கிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை சிங்கத்தை போல தைரியத்தையும் கர்த்தர் நமக்கு அவர் கொடுப்பாராக. அப்படி ஒரு கிருபையை கர்த்தர்